हाय दोस्तों, तमिल के माध्यम से हिंदी सीखें. இனி இப்படி தாங்க இன் பிட்வீனில் நம்ம ஹிந்தியில் நமக்குள்ளே நம்ம உரையாட போகிறோம். சரிங்களா? என்னோட சேர்ந்து நீங்களும் உரையாடுங்க. இனி இன்றைக்கான பாடம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா? கானா என்ன, இக்கனா என்ன, கா. ஸோ இது எல்லாமே நீங்களே ஒரு டெஸ்ட்டு வச்சு உங்களை செக் பண்ணிக்கோங்க. எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது. இன்றைக்கான பாடம் நான் முதலே சொன்ன மாதிரி மாத்திரைகள், அதாவது உயிர்மை எழுத்துக்களில் இந்த ஆ ஆ அப்படி எப்படி வருதோ கா கா நெடில் வரும். அதுக்கான மாத்திரை அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, இப்போ கா நெடில் அப்படின்னா காவுக்கு அடுத்து ஒரு துணைக்கால் வரும். ஈ அப்படின்னா ஒரு இடது பக்கம் வர்ற ஒரு கொம்பு. ஈ நெடில் அப்படின்னா வலது பக்கம் வர்ற கொம்பு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கும். இதை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு கா எடுத்து நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ கா, அதுக்கு மாத்திரை எதுவுமே கிடையாது. கா நெடில் கா, அப்போ காவுக்கு அடுத்து ஒரு கொம்பு வரும், ஒரு துணைக்கால். கீ இடது பக்கம் வர்ற ஒரு கொம்பு. கீ நெடில் வலது பக்கம் அதே சிம்பல் வரும். நீங்கள் அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கு, எழுத்துக்கு கீழே நடுவில் ஆரம்பித்து இடது பக்கம் முடிகிற மாதிரியான ஒரு அடையாளம். கு கு நெடில் அதே சிம்பிளை ரிவர்ஸில் போட்டு வலது பக்கம் முடியணும். கு. கே கா போட்டு மேலே ஒரே ஒரு கொம்பு. கை கா போட்டு மேலே 2 கொம்பு போடுவோம். அப்புறம் கோ துணைக்கால் போட்டு துணைக்காலுக்கு மேலே அந்த கொம்பு. கவ் துணைக்காலுக்கு மேலே 2 கொம்பு. கம் கா போட்டு மேலே ஒரு புள்ளி. கக கா போட்டு சைடில் 2 புள்ளி வலது பக்கம். நீங்கள் ஒருக்க சொல்லி பார்த்துக்கோங்க. நிம்னலிखित शब्द पूरी तरह से स्वतंत्र स्वर रूपों से बने हैं. அதாவது பின்வரும் சொற்கள் முற்றிலும் தனித்த உயிரெழுத்துக்களால் ஆனவை. நிம்னலிखित அப்படின்னா ஃபாலோயிங், பின்வருவன அப்படிங்கிற அர்த்தம். சுதந்திர ஸ்வரூப் அப்படின்னு ஏன் போட்டிருக்குன்னா சுதந்திரமான தனித்த உயிரெழுத்துக்கள், அதுக்காக அப்படி சொல்லியிருக்கோம். இப்போ வார்த்தைகளை பார்ப்போம். தன் உடம்பு, தக் கலைப்பு, தஸ் 10, தன் பணம், மகர் ஆனால், பகன் சகோதரி, கரம் சூடான, யஹ் இது, லட் சண்டை, வன் காடு. ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் லெசன்ஸை ஒரு ரீகால் பார்த்துருவோம். கலம், கட்டியா, கதா, கட்டியால், சர்க்கா, சடி, ஜிலேபி, ஜர்னா. நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டமாட்டர், டட்டேரா, டமரு, டக்கன், தராஜு, தன், தவாத், தனுஷ். இது உங்களுக்கான டர்ன். ஓகே. பதங், ஃபவ்வாரா, பதக், பர்னி, மச்சளி, யக்ய, ரத், லட்டு, வஜன், ஷலஜம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்களா? ஷட்கோன், சரிதா, ஷத்ரிய, திரிஷூல், ஞானி, ஸ்ரமிக், ஹத்தௌடா. ஓகேங்க. ஏன் பழைய பாடத்தை திருப்பி நம்ம ரீகால் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வார்த்தைகள் ஞாபகம் இருக்கணும், இந்த ப்ரொனவுன்சியேஷன் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக வரணும். ஓகேங்களா? அதனால தான் அது திருப்பி சொல்கிறது. கொஞ்சம் சலிச்சிக்காமல் நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பேசிக் தான் ரொம்ப முக்கியம். ஒரு தடவை நமக்கு அது பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இதெல்லாமே அப்படியே எலிமினேட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் உயிர்மை எழுத்துக்களாலான வார்த்தைகளையாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய லெசன்ஸ், கிராமர் லெசன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஸ்போக்கனுக்கான முயற்சிகளை நம்ம ஆரம்பிப்போம். ஓகே.
தேங்க்யூ. தன்யவாத்.